விருதுநகரில் நேரிட்ட பட்டாசாலை வெடிவிபத்தில் ஒருவர் பலியாகி இருக்கிறார் என்கின்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமார், பலியாகி இருப்பது உறுதியாகி இருக்கிறதா? வேற யாரும் அந்த இடிபாடுல சிக்கியிருக்காங்களா? இப்போதைக்கு என்ன தகவல்? அதாவது கோபால், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள 7000 பண்ணை பகுதியில் குகன்பாறை பகுதியில் பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசாலையில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபடுவர். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல பணியில் ஈடுபட முயன்ற போது மருந்து கலவில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டு சம்பவ இடத்தில் கோவிந்தராஜ் என்ற தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். குருமூர்த்தி என்ப தொழிலாளி ஏற்கனவே படுகாயங்களுடன் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து ஒரு அறை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. மேலும் பட்டாசாலையில் ஒரு சில பகுதிகளில் வெடிவிபத்தில் தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தீயணைப்புத்தினர் அங்கு செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை தீயணைப்புத்திறனை விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது இந்த பகுதியில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வெடிவிபத்து ஏற்பதன் காரணமாக அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. உடனடியாக சிகிச்சைக்காக அந்த குருமூர்த்தி என்ற தொழிலாளி மீட்கப்பட்டு சிவகாசி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த பகுதியில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோபால், தற்போதைய உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.